நம்ம இன்னைக்கு மொக்காச்சோளம் வடை சுட போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மொக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் இது. ஸ்வீட் கார்னை ஃபர்ஸ்ட் ருபிக்கலாம். மிக்சியில போட்டு நல்லா நைஸா இல்ல கொஞ்சம் துறக்கியா. சொல்லு. இவ்வளவு ருபிக்கினா போதும். இது நல்லா அரைச்சிக்கணும். ஒரு ஸ்வீட் கார்னை இது இப்போ ஒரு இன்கிரீடியன்ஸா உள்ள போட்டு நல்லா பிசையலாம். இது பொட்டுக்கடலை மாவு. நம்ம சட்னி அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு புளிப்புக்காக இது போடுறோம். அப்புறம் மைதா மாவு, இதுவும் புளிப்புக்காக, இது ஆப்ஷனல். வேணுன்றவங்க போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டா நல்லா புளிப்பு வரும். வெங்காயம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நிறைய போட்டா கூட தண்ணி நிறைய வரும் வெங்காயத்துல, அதனால கம்மியா போடுறது. அப்புறம் கொத்தமல்லி. நம்ம வடைக்கு என்னெல்லாம் போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்வீட் கார்ன் வடை கூட நம்ம சுட போறோம். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால கொஞ்சம் தான் போடுறேன். அப்புறம் இது குழந்தைங்க இருக்கிற வீட்டாக்கிற தொட்டு நான் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு 3த்தையும் நல்லா அரைச்சிட்டேன். கூட கொஞ்சம் கல் உப்பு வச்சு அரைச்சிட்டேன். இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். தேவைக்கு ஏற்ப உப்பு நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணிட்டுக்கிறேன். பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தூள் உப்பு தப்பில்லை. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கின்னு மாமல்ல நம்ம எப்படி வடை சுடுறோமோ அதே மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. வாங்கோ, அதையும் பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா வடை போட்டுடலாம். நார்மலா நம்ம எப்படி வடை போடுறோமோ அதே மாதிரி தான். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது பார்த்து எடுத்துக்கணும். இப்படி கையில தெரிஞ்சவங்க கையில போடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்குது, காமிக்கிறேன். இப்படி கிளாஸ்ல எண்ணெய் தடவிட்டு, இது ஆக்சுவலா உளுத்தா வடைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பயப்படுறவங்க யார வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், ஈஸியா போட்டுடலாம். தீ ஸ்லோவா வச்சுக்கோங்க, தீஞ்சிடும். தீ கம்மியா வச்சு போடணும். ஈஸி. டம்ளர்ல கவர் சுத்திட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. வடை கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளவுதான், ஃபினிஷ். சாப்டர் க்ளோஸ். இப்ப ருசி பார்க்க வேண்டியதுதான். எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. வடை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூடு சூடு, செம சூடு. சூடு. கிளாஸ் இது வாங்கிட்டு வந்த அன்னைக்கு செஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும். சப்போஸ் 2-3 நாள் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் உரிச்சு தண்ணியில ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம வடை சுட்டுருங்க. சூப்பரா அல்டிமேட்டா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க.